நீங்கள் என்ன தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ், லீவ் பிளான்ஸ், கிரேஸ் டைம் அண்ட் தென் டைம் ஸ்லாட், ஸோ இது எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிருந்தாலும் ஏதாவது ஒரு கேஸில் இமீடியட்டாக சில ஸ்டாக்ஸ் வந்து காலி ஆகிட்டு இருக்கும், சில ஸ்டாக்ஸ் புதுசாக வந்திருக்கும். ஸோ இதை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆன்லைன் ஸ்டோர்ன்ற ஆப்ஷனில் கொண்டு வந்திருக்கும். ஸோ மெனுவில் வந்துட்டு இந்த ஆன்லைன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ஐட்டம்ஸ், அதாவது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் உங்கள் பிஸ்னஸ் ஆப்பில் இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் அந்த விசிபிள் என்ற டெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே கரண்ட்டாக சரக்கு பையர் ஆப்பில் விசிபிள் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேலே இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கண் ஐக்கான் இருக்கும், ஐ ஐக்கான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ரேட் கார்டுமே விசிபிள் இருந்துச்சுன்னா அந்த ஐ ஐக்கான் வந்து இருக்கும். அது எல்லாமே ஹைடாக இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோஸ்டு மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது எனக்கு வந்து கரண்ட்டாக இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ நூடுல்ஸ் வெஜ்ஜு 1 kg அண்ட் தென் எக், இது 3 ரேட் கார்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் எக் நூடுல்ஸ் வந்துட்டு காலி ஆகிடுச்சு அப்படின்னா இதை மட்டும் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது உங்களுக்கு இதே மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ இதை ஆஃப் பண்ணுறது உடனே அது அப்டேட் ஆகிடாது, கீழே வந்து மறக்காமல் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதை சப்மிட் பண்ணும்போது தான் அது வந்து சரக்கு பையர் ஆப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்டிவாக சில ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். இப்போது நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணணும், 1 by 1 என்னால் செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா மேலே சர்ச் ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது இல்லைங்களா, அது வந்து செலக்ட் ஐக்கான். இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். 1 by 1 செலக்ட் பண்ணுறது, இல்லை செலக்ட் ஆல் ஹிடன் ஐட்டம்ஸு, இன்னொன்று செலக்ட் ஆல் விசிபிள் ஐட்டம்ஸ், 4th ஒன் வந்து செலக்ட் ஆல். இப்போது உங்ககிட்ட எல்லா ஸ்டாக்குமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து விசிபிளுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்து செலக்டடாக இருக்கும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது அதை செலக்ட் பண்ண ஐட்டம்ஸ்லாம் விசிபிள் பண்ணணுமா இல்லை ஹைட் பண்ணணுமான்றதை இந்த பாப்பப்பில் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் விசிபிள் கொடுக்கறதுனால இது எல்லாமே எனக்கு சரக்கு பையர் ஆப்பில் இன்ஸ்டண்ட்டாக விசிபிள் ஆகிடும். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு 1 by 1 செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 1 by 1 நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே நூடுல்ஸு அண்ட் தென் இந்த சிக்கன் பெப்பர், சிக்கன் பிரியாணி, இது எல்லாமே நான் 1 by 1 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸை வந்து ஹைட் பண்ணணுமா இல்லை விசிபிள் பண்ணணுமா. இப்போ ஹைட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே ஹைட் ஆகிடும். அகைன் நீங்கள் அந்த ஸ்க்ரீன் போகும்போதுட்டு அது எல்லாமே உங்களுக்கு ஹைட் ஆகிடும், மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் விசிபிளில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து 1 by 1 செலக்ட் பண்ணுறது. இப்போது என்னோட விசிபிள் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் விசிபிள் ஐட்டம்ஸ் என்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஹைட் ஆன் ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் ஆகாது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் ஆகலை, விசிபிள் ஐட்டம்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே மறுபடியும் அதை ஹைட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா விசிபிள் ஐட்டம்ஸும் இப்போ எனக்கு ஹைட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலமா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து ஹைட் பண்ணுறது, விசிபிள் பண்ணுறது வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இதை ஆஸ் எ ஓனராக உங்களால் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, உங்கள் டீம் மெம்பர்ஸாலையும் பண்ணலாம். யாருக்கு வந்து ஆன்லைன் ஸ்டோர் அக்சஸ் இருக்கோ அவங்களாலேயும் இந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இமீடியட்டாக ஒரு ஸ்டாக் வந்து காலி ஆகுதா, உடனே நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் மொபைலில் சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் ஆன்லைன் ஸ்டோர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எந்த ஐட்டம் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து காலி ஆகுதோ அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், மறுபடியும் அதை ஆன் பண்ணிடலாம். ஆனால் ஆன்லைன் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் இது மேனுவல் ப்ராசஸ். நீங்கள் ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்களாக அதை ஆன் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்துட்டு சரக்கு பையர் ஆப்பில் விசிபிள் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை நீங்கள் பண்ணும்போது மறுபடியும் நீங்களாக அதை மேனுவலாக வந்துட்டு நீங்கள் விசிபிள் பண்ணுறதுக்கும் மறக்கக்கூடாது. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய சரக்கு ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சரக்கு ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.